மாவட்டம் நித்திரவிளை அருகே வீட்டை ஜப்தி செய்யாமல் இருக்க உயர்நீதிமன்றத்தில் தடையாணை பெற்று வழக்கை நடத்தி வந்த நிலையில் அத்துமீறி கடை மற்றும் வீட்டை சீல் வைத்த வங்கி அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியரிடம் தமிழ்நாடு இந்து அரையர் பேரவையின் புகார் மனு அளித்தனர். குமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே கலிங்கராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். தொழிலதிபரான இவர் நாகர்கோவிலில் செயல்பட்டு வரும் தனியார் நிதி நிறுவனத்திலிருந்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1,70,00,000 ரூபாய் தொழில் கடனாக வாங்கியுள்ளார். அதற்கு ஈடாக வீடு அமைந்திருக்கும் இடத்தின் ஆவணம் மற்றும் நித்திரவிளை சந்திப்பு பகுதியில் உள்ள கடையின் ஆவணங்களை வங்கிக்கு கொடுத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு வாகன விபத்து ஒன்றில் சிக்கி முருகன் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து வங்கியிலிருந்து வாங்கிய கடனை சரியாக செலுத்தாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் 3 வருட வட்டி சேர்த்து 2,75,00,000 ரூபாய் வங்கிக்கு செலுத்த வேண்டியிருந்துள்ளது. இது சம்பந்தமாக பலமுறை வங்கி ஊழியர்கள் முருகனின் உறவினர்கள் தொடர்பு கொண்டனர். இதனையடுத்து கடனை திரும்ப செலுத்த அறிவுறுத்திய போதும் அவர்கள் அதனை கண்டுகொள்ளாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வங்கிக் கடனை வசூல் செய்ய நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடர்ந்துள்ளது. வழக்கு நாகர்கோவில் செனட்ஸ் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நீதிமன்றம் முருகன் வங்கியில் கடன் பெறுவதற்காக வங்கிக்கு செலுத்திய ஆவணங்களுக்கு சொந்தமான இடங்களை ஜப்தி செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி வங்கி அதிகாரிகள் நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் போலீசார் பாதுகாப்புடன் சம்பவ இடத்திற்கு வந்து முதலில் நித்திரவிளை சந்திப்பு பகுதியில் இருந்த கடைக்கு சீல் வைத்தனர். தொடர்ந்து கலியங்கராஜபுரம் பகுதியில் உள்ள முருகனின் வீட்டிற்கு சென்ற அதிகாரிகள் வீட்டையும் சீல் வைத்து சென்றனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட முருகனின் குடும்பத்தினருக்கு ஆதரவாக தமிழ்நாடு இந்து அரையர் பேரவையினர் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்தனர். இறந்து போன முருகனின் மனைவி உமா மகேஸ்வரி தனது வீட்டை ஜப்தி செய்யாமல் இருக்க உயர்நீதிமன்றத்தில் தடையாணை பெற்று வழக்கை நடத்தி வந்த நிலையில் சட்டத்திற்கு புறம்பாக வாங்கி ஊழியர்கள் வழக்கறிஞர்கள் அத்துமீறி வீட்டின் உள்ளே புகுந்து அவதூறாக பேசியதுடன் அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளனர். எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் பூட்டிய வீட்டையும் கடையையும் திறக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.